டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க காயத்ரி மேம் நேம்லெஸ் அகாடமில இருந்து. நம்மளோட நேம்லெஸ் அகாடமில ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதுல பார்த்தோன்னா நம்ம 6 ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் 7க்கான பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். அதுல நம்மளோட 11th and 12th சாப்டர்ஸ் பேஸ் பண்ணி எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம யூஸ்வலா எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்கன்ற டேட்டா கொடுத்துருக்கோம், அதே மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதுல பார்த்தோன்னா 11th வந்து 24 கொஸ்டின்ஸும், 12th வந்து 21 கொஸ்டின்ஸும், டோட்டலா 45 கொஸ்டின்ஸும் நமக்கு வந்து பிசிக்ஸ் சிலபஸ்ல இருந்து வந்திருக்கு. அதுலயுமே நம்மளோட ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் மாடர்ன் பிசிக்ஸ்ல இருந்தும் ஈச் சாப்டர்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் ஆர்பிட் இன் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் to the area of orbit in ground state of the electron for hydrogen atom. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வச்சிருக்கும். அதுல கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்குமான ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பேஸ்ட் ஆன் த ஏரியா. ஓகே, அப்போ பேஸ்ட் ஆன் த ஏரியா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் என்னோட வேல்யூ நம்ம என்னன்னு எழுதலாம், 3ன்னு எழுதுவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம என்னோட வேல்யூ என்னன்னு கொடுப்போம், 1ன்னு கொடுப்போம். ஆக்சுவலா நம்மளோட ஸ்பெக்ட்ரல் லைனை இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும்னா கீழே இருக்கிறவன் கிரவுண்ட் ஸ்டேட் n equal to 1 and n equal to 2 ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், n equal to 3 செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். நமக்கு செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ n equal to 3 செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து n equal to 1 எழுதியாச்சு. பேஸ்ட் ஆன் த ஏரியா இவங்க ரெண்டு பேருக்குமான ரேஷியோ கேக்குறாங்க. அப்போ ஏரியாவை எழுதும்போது நம்மளோட ஆர் ரேடியஸ் யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், என் ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்போ ஏரியாங்கிறது நம்ம என்னன்னு எழுதலாம், பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். பை ஆர் ஸ்கொயர் எழுதும்போது எனக்கு இவன் ஆர் ஸ்கொயரா இருக்கான்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என் ஸ்கொயர். இப்போ ஆரோட ரிலேஷன் மட்டும் எனக்கு வேணும்னா இதை நான் என்னன்னு எழுதிக்கலாம், n⁴ எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட ப்ராப்ளம்ல இருந்து நம்ம ரிலேட் பண்ணின ஃபார்முலாஸ். ஓகே, ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயருக்கு. அப்ப ஏரியா ஏ ஈக்குவல் டு நம்ம எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா எழுதிக்கலாம், n⁴ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா எழுதிக்கலாம். இப்ப ஏரியா n⁴ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா எழுதுனேன்னா இதுல ஏரியா ஏன்னா செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் தானே, அப்ப 3 ஏரியா ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேட் n equal to 1 equal to directly proportional n3 power 4 divided by n1 power 4 எழுதுவோம். அப்போ a3 divided by a1 equal to n3 எவ்வளவு நமக்கு 3 power 4 and divided by n1 எவ்வளவு 1 power 4. அப்போ 3 times 3 4 times எழுதுனா உனக்கு 81 கிடைக்கும் 1. அப்போ ஏரியாவை பேஸ் பண்ணி A3 second excited state and first excited state கான ratio 81:1, second option. Next question, the two wires are made of the same metal. The length of the first wire is 1/3 of length of the second wire. அப்ப first wire ஓட length L1 யாருக்கு ஈக்குவலா இருக்கு, 1/3 of L2. second wire ஓட 1/3க்கு ஈக்குவலா இருக்கு. Next, its diameter is thrice that of second wire. அதே போல நம்மளோட diameter D1 3 times of D2 க்கு equal. If equal loads are applied on the both wires, then the ratio of the increase in their lengths. இப்போ ரெண்டு வயருக்குமே ஈக்குவல் லோட நான் அப்ளை பண்ணேன்னா எவ்வளோ வயர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், டெல் எல்லோட வேல்யூவை ரேஷியோல எழுதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்ப டெல் எல்லுக்கு நமக்கு காமன் ஃபார்முலா என்ன தெரியும், எஃப் எல் டிவைடட் பை ஏ இன்ட்டு ஒய்ன்னு எழுதுவோம். இதுல பார்த்தோம்னா நமக்கு சேம் மெட்டல்ன்றதுனால ஃபோர்ஸும் யங்ஸ் மாடுலஸ் ரெண்டு பேருமே எப்படி இருப்பாங்க, சேமா இருக்கும். அப்போ ரேஷியோவை நம்ம யாரை பேஸ் பண்ணி எழுதிக்கலாம், எல் பை ஏவை பேஸ் பண்ணி எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபார்முலால ரேஷியோ எழுதுறதுக்கான காமன் ஃபேக்டர். அப்போ டெல் L1 டிவைடட் பை டெல் L2 எழுதணும்னா இதை எதுக்கு ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம், L1 பை L2 இன்ட்டு இதை A2 பை A1க்கு ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இதுல டெல் L1 பை டெல் L2 ஈக்குவல் டு L1 நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1/3 of L2
and divided by L2 எழுதுவோம். So இங்கே L2 எழுதிக்கலாம். இன்ட்டு இதுல A2 A1 கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க டயாமீட்டர் தான் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிக்கலாம், இதுல இருந்து A1 ஓட வேல்யூவும் A2 ஓட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். A1 நம்ம பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ பை ஆர் ஸ்கொயருக்கு எழுதுனா பை இன்ட்டு இதை எழுதும் போது D1 by 2 the whole square எழுதுவோம். இப்போ D ஓட வேல்யூ இங்க நமக்கு என்ன இருக்கு, 3 times of D2 divided by 2 the whole square. அப்ப A1 எழுதும் போது நமக்கு என்ன கிடைச்சிச்சு, பை 9 D2 square divided by 4 கிடைச்சாச்சு. A1 நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் A2 ஃபைண்ட் பண்ணோம்னா A2 வந்து நமக்கு பை ஆர் ஸ்கொயருக்கு மட்டும்தான் ஈக்குவலா இருக்கும். அப்ப A2 பை D2 ஸ்கொயர் டிவைடட் பை இவன் எதுக்கு ஈக்குவல் ஆயிடுவான், 4க்கு ஈக்குவல் ஆயிடும். இப்ப A2 எழுதுனா பை 9 D2 ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்ட்டு A1 எழுதும்போது 4 டிவைடட் பை பை D2 ஸ்கொயர். இப்ப இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு, காமனா இருக்கிறது எல்லாமே. அப்ப காமனா இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் நம்ம இங்க சேஞ்ச் மாத்தி எழுதிட்டோம், வேல்யூஸ் எழுதிடுவோம். A2 வந்து பை D2 ஸ்கொயர் டிவைடட் பை 4 and A1 தான் 4 divided by 9 pi D2 square. அப்ப இது எல்லாமே காமனா இருக்கிறது கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு, L2 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் 1 divided by எவ்வளவு கிடைச்சிருச்சு, 27. அப்போ del L1 is to del L2 ratio 1 is to 27. Answer fourth option. Next question. A particle moves in a circle of radius 0.4 meter. Radius r equal to 0.4 meter கொடுத்தாச்சு. If the speed is uniformly increases, the angular acceleration of the particle, if the speed changes from 4.0 meter per second to 6.0 meter per second and time t equal to 2.0 seconds. நமக்கு வந்து v initial 4.0 meter per seconds ல இருந்து v final equal to 6.0 meter per second வரைக்கும் நம்மளோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்ட். அப்போ ஸ்பீட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளவு டைம்ல இன்க்ரீஸ் ஆகுது, 2.0 செகண்ட்ஸ்ல. ஆங்குலர் ஆக்சலரேஷன் அந்த சர்க்குலர் மோஷன்ல ரொட்டேட் ஆகிற பார்ட்டிகளுக்கு எவ்வளவு இருக்கும் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்பா நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா நமக்கு ஃபார்முலா ஆல்பா ஈக்குவல் டு டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் டிவைடட் பை ரேடியஸ் எழுதலாம். ஏன் நம்ம இதை டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன்னா நம்மளோட சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆகிற பார்ட்டிகளுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ற வேலையை இங்க யார் பார்ப்பாங்க, டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். அதனாலதான் நான் இங்க டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் எழுதியிருக்கேன். சோ அப்போ டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இது ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்ப இந்த ஃபார்முலால எனக்கு என்ன வேணும், நார்மல் ஆக்சலரேஷன் வேணும். அப்ப ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கலாம், டெல் v final minus v initial divided by time t எழுதலாம் இல்லையா. அப்போ எழுதும் போது v final எவ்வளோ, 6 minus 4 divided by 2. அப்ப 2 by 2 நமக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு, 1 meter per second square கிடைச்சாச்சு டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 1 divided by ரேடியஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 0.4 கொடுத்தாச்சு. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எவ்வளவா இருக்கும், இது 10 divided by 4 எழுதுவேன். அப்ப எழுதுனா 2.5. So answer வந்து 2.5 radian per second square. Next question. If in stretching a spring by 4 centimeter, ஒரு ஸ்ப்ரிங் நான் ஸ்ட்ரெச் பண்றேன், அப்போ எவ்வளவு சென்டிமீட்டருக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது, 4 சென்டிமீட்டருக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. The energy stored is given by, அப்போ என்னோட எனர்ஜி U1 எவ்வளவா இருக்கு, U-வா இருக்கு. Then in stretching the spring is 16 centimeter, என்னோட ஸ்ப்ரிங்க x2 equal to 16 சென்டிமீட்டருக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணனா, ஸ்ட்ரெச் பண்ணனா, அப்ப என்னோட பொட்டன்ஷியல் எனர்ஜி U2 என்ன, எனர்ஜி எவ்வளவு ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த ஸ்ப்ரிங்லன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்டோர்டு எனர்ஜி U equal to half k x square எழுதுவோம். இதுல ஹாஃபும் கேவும் வந்து காமன் ஃபேக்டர் தான். சோ நம்மளோட U யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், x ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப U1 divided by U2 equal to x1 square divided by x2 square எழுதணும்னா U1 divided by U2 equal to, என்னோட U1 வந்து U க்கு ஈக்குவல். அப்போ x1 எவ்வளவு, 4. இங்க சென்டிமீட்டர் தான் ரெண்டுமே இருக்கு. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16 நமக்கு
நெக்ஸ்ட் வந்து இது 16 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணனா 16 16 ஸ்கொயர் பண்ணும்போது 256. அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 1/16 கிடைச்சிருச்சு. அப்ப u2 ஈக்குவல் டு எனக்கு எத்தனை டைம்ஸ் ஆஃப் u இருக்கும் 16 டைம்ஸ் ஆஃப் u இருக்கும். தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், a parallel plate capacitor of a metal x has the capacitance c. What will be the capacitance of the capacitor of the same dimensions having the same medium but made of another metal y whose electrical conductivity is more than that of x. ஒரு parallel plate capacitor இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா d டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அந்த parallel plate capacitance c இருக்கு. அது வந்து x அப்படின்ற ஒரு மெட்டலால மேடப் ஆனது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதே மாதிரி parallel plate capacitor இருக்கிற ஒரு சேம் மெட்டல் மீடியமால ஆன ஒரு parallel plate capacitor எடுத்துட்டோம். அது வந்து y மெட்டலால மேடப் ஆயிருக்கு. இப்போ யாருக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எக்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும் அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸோட கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை கம்பேர் பண்ணும்போது ஒய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கொஸ்டின். ஆக்சுவலா நம்மளோட கெப்பாசிட்டன்ஸ் சி ஈக்குவல் டு நம்ம எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டின்னு தான் எழுதுவோம். ஏன்னா என்னோட கெப்பாசிட்டன்ஸ் மோஸ்ட்லி யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா permittivity of the medium and area, அதுக்கப்புறம் distance between the two plates, parallel plates இல்லையா? ஓகே, அப்போ இதை மட்டும்தான் எனக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கும். யாரை டிபெண்ட் பண்ணி இருக்காது? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்ற ஒரு டேர்மை டிபெண்ட் பண்ணியே இருக்காது. தட்ஸ் வை என்னோட எக்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒய்யும் எப்படிதான் இருக்கும்னா எக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அதனாலதான் நம்ம இங்க என்னன்னு எடுத்திருக்கோம், சேம் ஆஸ் சின்னு எடுத்திருக்கோம். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், at what height above the earth surface the acceleration due to gravity will be 1/16 of its value of earth surface. நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி GH எவ்வளோ டைம்ஸுக்கு ஈக்குவலா இருந்து 1/16 டைம்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவலா இருக்குதுன்னா அப்போ எவ்வளோ ஹைட்ல நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். நமக்கு ஹெச் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எர்த்தோட ரேடியஸ் வந்து 6400 கிலோமீட்டர்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கான ஃபார்முலா GH ஈக்குவல் டு G இன்ட்டு r ஸ்கொயர் டிவைடட் பை r பிளஸ் h த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதலாமா? அப்ப GH எத்தனை டைம்ஸ் ஆஃப் G க்கு ஈக்குவல் 1/16 டைம்ஸ் ஆஃப் G க்கு ஈக்குவல். அப்ப G இன்ட்டு r ஸ்கொயர் டிவைடட் பை r பிளஸ் h த ஹோல் ஸ்கொயர். இதுல ஜியும் ஜியும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் இருக்கு. ஸோ போத் சைடு நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா இவன் வந்து 1/4 ஆயிடுவான். அப்ப ரிமைனிங் இங்க இருக்கிறவங்க r டிவைட் பை r பிளஸ் h சேஞ்ச் ஆயிடும். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணு r பிளஸ் h ஈக்குவல் டு 4r. அப்ப h ஈக்குவல் டு 4r minus r 3r, h equal to 3 into 6400, h equal to 3 are 4, 12, so 18, 19, upper 19,200 kilometer. So height h equal to third option. Next question, what when a 4 microcoulomb charge is carried from A to B, the amount of work done by the electric field 56 microjoule. Which of the following is the correct relation for potential at A and potential B? Actually, charge Q equal to நமக்கு 4 microcoulomb charge A பாயிண்ட்ல இருந்து B பாயிண்ட்டுக்கு என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது எவ்வளவு ஒர்க் டன் இங்க நடந்திருக்கு W அப்படின்னா 56 மைக்ரோ ஜூல் ஒர்க் டன் நடந்திருக்கு. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் VA மைனஸ் VB என்ன அப்படின்றத நம்ம கொஸ்டின் கேக்குறாங்க. அப்போ ஒர்க் டன் W ஈக்குவல் டு நம்ம இதை என்னன்னு எழுதலாம், Q இன்ட்டு VA மைனஸ் VB. இப்போ ஒர்க் டன் எனக்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 56 microcoulomb 10 to the joule 10 to the power minus 6 and charge எவ்வளவு கொடுத்தாச்சு 4 into 10 to the power minus 6 and potential VA minus VB. அப்ப எழுதும்போது நமக்கு potential VA minus VB VA minus VB equal to 10 to the power minus 6 cancel. அப்போ 56 divided by 4 இருக்கும். இதை நம்ம cancel பண்ணோம்னா
நமக்கு வந்து 14 volt ஆன்சர் கிடைக்கும். So answer first option. Next question. A ball is moving with the speed 4 meter per second towards the heavy wall moving towards the ball with the speed 2 meter per second as shown in the figure. If the collision is elastic, then the velocity of the ball immediately after the collision. இப்போ 4 மீட்டர் per செகண்ட்ஸ்ல இருந்து நம்மளோட VA பால் மூவ் ஆகுது அண்ட் இங்க போயிட்டு இந்த வால்ல பட்டு திரும்பவும் என்ன ஆகுது ரிட்டர்ன் ஆகுது. அப்போ VB equal to 2 மீட்டர் per செகண்ட்ஸ். இந்த கொலிஷன் என்னன்னு சொல்லிட்டாங்க, எலாஸ்டிக் கொலிஷன். எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா அது திரும்பவும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும்னு அர்த்தம். அப்ப ஆஃப்டர் கொலிஷன் அந்த பாலுக்கான ஸ்பீட் என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின். அப்ப பாலோட ஸ்பீடு V கண்டுபிடிக்கும் போது இவன் ரெண்டு பேருமே ஆப்போசிட்ல மூவ் ஆகுறான். அப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபைண்ட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 4 minus 2 equal to 2. So 2 meter per second. Answer first option. Next question. The dimensions of the intensity of wave. Intensity formula நம்ம என்ன எழுதலாம்? Intensity equal to power by area எழுதலாமா? Okay. அப்ப power by area எழுதுனா power equal to energy by time into area எழுதலாம். எனர்ஜிக்கு என்ன எழுதலாம்? M L square T power minus 2 divided by time area L square. இது எல்லாத்தையும் டைமென்ஷன்ல எழுதணும்னா L square cancel. அப்போ நமக்கு M L power 0 T power minus 3. இன்டென்சிட்டிக்கான டைமென்ஷன் third option. Next question. A wire having a resistance per unit length lambda equal to 10 to the power minus 6 ohm meter. Lambda equal to 10 to the power minus 6 ohm meter per meter. Is bent in the form of circle of diameter 4 meter. So diameter இங்க கொடுத்துட்டாங்க 4 meter. If a piece of same metal is connected as a diameter A to B as shown in the figure, then the equivalent resistance between A and B is. What is the equivalent resistance? இந்த A க்கும் இந்த B க்கும் இருக்கும் ஃபைண்ட் பண்ணு அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு A to B சேம் மெட்டீரியல் தான் அண்ட் இந்த சைடு டயாமீட்டரும் 4 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுமே நம்ம ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணணும்னா இவன் ரெண்டு பேருமே வந்து பேரலா தான் இருப்பாங்க. ஓகே, இப்ப இவன் ரெண்டு பேருமே பேரலா இருக்கிறான்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இங்க பர் யூனிட் லென்த்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த்னு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒயருக்கும் நம்ம ஒன்று ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் A to Bன்னு கேட்கும்போது இவன் ஒரு லூப் ஃபார்மேஷன்ல இருக்கிறான். அதனால நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லூப்லயே இருக்கும். ஏன்னா நமக்கு ஆன்சர் வந்து லூப்பை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆர் லூப். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒயர் நம்ம எழுதும் போது இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த் தான் ஈக்குவல் டு லாம்டா. அப்ப ஆர் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், எல் லாம்டா எழுதலாமா? அப்ப அதே தான் இங்கேயும் எல் லாம்டா. அப்படி எழுதுனா லாம்டா வந்து உனக்கு எவ்வளவு இருக்கு, 10 to the power minus 6 இருக்கு. அப்ப 10 to the power minus 6 நம்ம எல்லுக்கு எழுதும் போது என்னன்னு எழுதுவோம், 4 மீட்டர் எழுதுவோமா? அப்போ 4 into 10 to the power minus 6 ohm அப்படின்றது ஆர் ஒயருக்கானது. அப்ப லூப்புக்கு எழுதும் போது என்னன்னு எழுதலாம், லூப் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் தானே. அப்ப சர்க்கம்ஃபரன்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், பை இன்ட்டு ஆர் எழுதும், பை இன்ட்டு எல் லென்த். இங்க வந்து நம்ம டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் ஆல்சோ ஒயரோட லென்த். அப்ப எழுதுனா உனக்கு இங்க என்ன கிடைச்சிரும், பை இன்ட்டு டின்னு எழுதுவேன். அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டர்லயே நீ எழுதிக்கோ. அப்ப எழுதும் போது உனக்கு 4 பை கிடைக்கும். அப்ப லூப்புக்கு லாம்டா இன்ட்டு இது இன் டர்ம்ஸ் ஆஃப் எதுல எழுதணும், சர்க்கம்ஃபரன்ஸ் எழுதணும்னா 4 பையா மாறிடும். அப்போ 4 பை இன்ட்டு 10 to the power இதுவும் எவ்வளவு ஆயிடும், minus 6. இப்ப நம்ம பேரலல் எழுதும் போது 1 by r equivalent equal to 1 by r wire plus 1 by r லூப்னு எழுதலாம். அப்போ 1 by r wire 1 by லூப்புக்கு எழுதுனா 1 by r equivalent equal to 1 by 4 into 10 to the power minus 6 plus 1 divided by 4 pi into 10 to the power minus 6. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது
4 pi into 10 to the power minus 6 plus 4 into 10 to the power minus 6 divided by இதை மல்டிப்ளை பண்ணும்போது 16 pi into 10 to the power minus 12 கிடைக்கும். அப்போ இதுல இருந்து நம்ம காமனா என்ன வெளியில எடுத்துடலாம்? 4 ஓட வேல்யூவை காமனா வெளியில எடுத்துடலாம். 4 ஓட வேல்யூவை காமனா வெளியில எடுக்கும்போது உனக்கு என்ன கிடைக்கும்? pi into 10 to the power 4 minus 6 கூட நீ வெளியில எடுத்துக்கோ. அப்போ 4 into 10 to the power minus 6 காமனா வெளியில எடுத்துட்டேன்னா 5 plus 4 divided by 16 pi into 10 to the power minus 12 இருக்கும். அப்ப 16க்கும் இதுவும் கேன்சல் பண்ணனா 4 pi ஆல்சோ இதுவும் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைச்சிரும்? 10 to the power minus 6 கிடைச்சிருமா? ஓகே, அப்போ நம்மளோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் 4 pi divided by 4 plus pi. ஏன்னா இங்க நம்ம எழுதியிருக்கிறது 1 by r equivalent எழுதியிருக்கோம். எடுத்து நம்ம r equivalent எழுதணும்னா r equivalent equal to கீழே இருக்கிற 4 pi divided by இது என்னவா மாறிடும்? 4 plus pi மாறிடும் into 10 to the power minus 6 இருக்கும். So first option. Next question. 1776 ml of the ideal gas at a constant room temperature of 23 degrees Celsius is inhaled by a person whose body temperature is 37 degrees Celsius. If the pressure and mass stay constant, then what will be the volume of the gas in the lungs of the person? ஒரு man வந்து room temperature-ல எவ்வளவு டிகிரி செல்சியஸ்ல இருக்கா? 20 டிகிரி செல்சியஸ்ல ஐடியல் கேஸ் வச்சிருக்காங்க. எவ்வளவு வால்யூம்? V1 equal to 1776 ml. ஓகே, எவ்வளவு டிகிரி டெம்பரேச்சர்? T1 equal to 23 டிகிரி செல்சியஸ் அண்ட் T2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க? நமக்கு 37 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டாங்க. இங்க இன்னொரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாச்சு. ப்ரெஷர் என்னன்னு கொடுத்தாங்க? கான்ஸ்டன்ட். இப்ப ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது என்ன கேக்குறாங்கன்னா அந்த பர்சனோட வால்யூம் ஆஃப் த கேஸ் லங்ஸ்க்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா பிவி ஈக்குவல் டு என்ஆர்டில ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்ங்கும் போது என்னோட வால்யூமும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப V1 by V2 ஈக்குவல் டு T1 by என்னன்னு எழுதலாம்? T2. ஆக்சுவலா இங்க T1 T2 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. அதனால இதை எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிற? கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோ. அப்ப 23 பிளஸ் 273 நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 296 கிடைக்கும். அண்ட் இங்க எழுதும்போது 37 பிளஸ் 273 எழுதுனா உனக்கு வந்து 310 கிடைக்கும். அப்ப வால்யூம் V2 தான் ஃபைண்ட் பண்ணணும். சோ V2 ஃபைண்ட் பண்ணனா உனக்கு V1 T2 டிவைடட் பை என்னன்னு கிடைச்சிரும்? T1 ஃபார்முலா கிடைச்சிரும். V1 வந்து 1776 அண்ட் T2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 310 divided by T1 எவ்வளவு இருக்கு? 296. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணி எழுதணும்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1860 ml. ஆன்சர் வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷனா இருக்கும். Next question. When the number of நியூக்ளியான்ஸ் இந்த நியூக்ளியை இன்க்ரீஸ், நியூக்ளியான்ஸ்ல வந்து நியூக்ளியை இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஆக்சுவலா ரிப்பீட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம எழுதின FST கொஸ்டின்ஸ்ல இன்க்ரீஸ் கண்டினியூஸ்லி வித் மாஸ் நம்பர் கிடையாது, டிக்ரீஸ் கண்டினியூஸ்லி வித் மாஸ் நம்பர் கிடையாது. ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகும், செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இதுவும் வராது. ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும், நெக்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகும் பேஸ்ட் ஆன் த மாஸ் நம்பர். பைண்டிங் எனர்ஜி வச்சு நம்ம எழுதும் போது என்ன எழுதிருப்போம்? அயனுக்கு மட்டும்தான் பைண்டிங் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இனிஷியலா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு ஃபைனலா decrease ஆகும் based on the mass number. Fourth option தான் correct answer. Next question. For what frequency of AC the voltage across the resistor R will be maximum? இதுல resistance R ஓட value எவ்வளவு மேக்சிமமா இருக்கும் அண்ட் என்ன ஃப்ரீக்வன்சில மேக்சிமமா இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். இப்ப இதுல வந்து கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 1 by 2 pi மைக்ரோஃபாரட் கொடுத்தாச்சு. அண்ட் இண்டக்டன்ஸ் 1 by 2 pi ஹென்ரி கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ணணும்னா நமக்கு ஃபார்முலா 1 டிவைடட் பை 2 pi ஸ்கொயர் ரூட் ஆஃப் L into C. இப்போ ஃப்ரீக்வன்சி F equal to 1 divided by 2 pi into square root of L ஓட வேல்யூ இங்க எவ்வளவு இருக்கு? 1 by 2 pi. C ஓட வேல்யூ
1 by 2 pi into 10 to the power minus 6. இப்போ f equal to இது எல்லாத்தையும் வெளியில எடுத்தோம்னா 1 divided by 2 pi into 1 by 2 pi into 10 to the power minus 3 இருக்கும். இப்போ இந்த 2 pi இந்த 2 pi cancel ஆயிடுச்சு. அப்போ f equal to 10 to the power 3 மாறிடும். ஸோ இங்க வந்து numerical value round பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ 1000 heads. ஸோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். இப்போ என்னோட ஃப்ரீக்வன்சி 1000 ஹெட்ஸா இருக்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட் கொஸ்டின், அட் வாட் டெம்பரேச்சர் த ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் பிகேம்ஸ் 2 times of its value at standard temperature pressure remaining constant. Take the temperature as 20 degrees Celsius. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட VRMS V1 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா V க்கு ஈக்குவல். அண்ட் செகண்ட் V2 எவ்வளோ டைம்ஸ்க்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க, 2 times ஆஃப் இனிஷியல் வேல்யூ. ஸோ 2V எழுதியாச்சு. டெம்பரேச்சர் T1 எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு 20 டிகிரி செல்சியஸ். அட் வாட் டெம்பரேச்சர் வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ரிமைனிங் கான்ஸ்டன்ட்ல இருக்கும். அப்ப T2 ஈக்குவல் டு எனக்கு தெரியாது, நான் அதை தான் ஃபைண்ட் பண்ணணும். அப்ப T1 நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 273 பிளஸ் 20 293 கிடைச்சிரும். 93 கெல்வின். இப்ப T2 தான் நான் ஃபைண்ட் பண்ணணும். அப்ப என்னோட VRMS யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சருக்கு. அப்ப V1 டிவைடட் பை V2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் T1 divided by T2. என்னோட V1 V, V2 எவ்வளவா இருக்கு 2V இருக்கு. அப்ப ஸ்கொயர் ரூட்டா டெம்பரேச்சர் T1 எவ்வளோ 293. எனக்கு யார் வேணும், T2 தான் வேணும். அப்போ போத் சைடு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ 1/4 ஈக்குவல் டு 293 divided by T2 இருக்கும். அப்ப T2 ஈக்குவல் சைடு கொண்டு போயிடு 293 into 4 இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1172 இருக்கும். 72 கெல்வின்ல இருக்கும். அகைன் நம்ம இதை என்ன பண்ணி எழுதிக்கணும் அப்படின்னா டிகிரி செல்சியஸ். இங்க பாரு, நீ 1172 ஃபைண்ட் பண்ணனா உனக்கு அந்த ஆன்சரும் இருக்கு. ஆனா உனக்கு கிடைக்கிறது வந்து கெல்வின்ல இருக்கும். நீ அகைன் அதை டிகிரி செல்சியஸ் கன்வெர்ட் பண்ண 1172 மைனஸ் 273 போட்டனா தான் உனக்கு T2 ஆன்சர் கிடைக்கும். அப்ப இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 899 ஆன்சர் கிடைச்சாச்சு. செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், a DC battery V volt is connected across the series combination of the resistor R an ideal diode D as shown in the figure below. What is the potential difference across the R will be? நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R வந்து ஒரு டயோடு கூட நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஆருக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்றது இங்க எழுதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த டயோடு வந்து இப்ப என்ன டயோடுன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தனா இது வந்து பாசிட்டிவ் கூட தான் இருக்கு. அப்ப இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ். ஓகே, ஃபார்வர்ட் பயாஸ். அப்ப ஃபார்வர்ட் பயாஸ்னா நம்மளோட டயோடு இது கூட சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்கு. அப்போ V பொட்டன்ஷியலே தான் நம்மளோட ஆருக்கு ஃப்ளோ ஆகும். அப்போ the potential V, the diode is என்ன டயோடு, ஃபார்வர்ட் டயோட். சோ எப்போ ஜீரோ டயோட் அட்டன் பண்ணும், நம்மளோட டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆயிருந்தா மட்டும்தான் அது 0 வோல்டேஜ் அட்டன் பண்ணும். இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ், அதனால ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், a body placed on a fixed rough inclined plane. ஒரு பாடியை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஒரு ரஃப் இன்க்ளைன்டு பிளேன்ல பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். mass it pushed down in order to make it move. நம்ம என்ன பண்றோம்னா இதை கீழே டவுன்லோடா வர மாதிரி புஷ் பண்ற ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து the angle made by the normal reaction by the incline on the block with the vertical will be. இந்த இடத்துல இந்த பிளாக்குக்கு வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா, இந்த நார்மல் ஃபோர்ஸுக்கும் இந்த இன்க்ளைனோட ஆங்கிள் தீட்டா இங்க இருக்கு இல்லையா, இவனுக்கும் வெர்டிகலா என்ன ரிலேஷன் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஆக்சுவலா நம்ம இதை வந்து ஆங்கிள் ஆஃப் ரிவர்ஸ்ல பாத்துருவோம். இந்த ஆங்கிள் ஆஃப் ரிவர்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, இந்த ஆங்கிள் வந்து எனக்கு கம்மியாக கம்மியாக இந்த பிளாக் வந்து நமக்கு என்ன ஆகாது, கீழே ஸ்லைட் ஆகாது. அதுவே இந்த ஆங்கிள் எனக்கு ஒருவேளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆங்கிள் வில் பி இன்க்ரீஸ், பிளாக் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஸ்லைட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதுவே தீட்டா எனக்கு கம்மியா இருந்துச்சுன்னா பிளாக் என்ன ஆகாது, does not slide இல்லையா. அப்ப நமக்கான கொஸ்டின் என்ன,
கீழே அது டவுன்வர்டா வரும் பொழுது இங்க இருக்கிற இந்த நார்மல் ரியாக்ஷன் இந்த ஆங்கிள் ஆஃப் தீட்டாக்கு எப்படி ஈக்குவலா இருக்கும் வெர்டிகலா அப்படின்றதுதான் கொஸ்டின். ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிபோஸ். ஆக்சுவலா இந்த தீட்டா வந்துதான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ரிபோஸ்ன்னு சொல்லுவோம். ஆங்கிள் ஆஃப் ரிபோஸ்க்கு இது ஈக்குவலா இருந்ததுன்னா பிளாக் என்ன ஆகாது, ஸ்லைட் ஆகாது. சோ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷனுக்கும் இது ஈக்குவலா இருக்காது. மோர் தென் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். மோர் தென் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் இருந்தா அது என்ன ஆயிடும், கீழே ஸ்லைட் ஆயிடும். அப்ப இதுவும் வராது. லெஸ் தென் த ஆங்கிள் ஆஃப் ரிபோஸ். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த தீட்டாக்கு இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து லெஸ் தென் வேல்யூவா இருக்கும். சோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். Next question. A weighting machine inside the stationary lifts reads 70 kilogram. The man standard on it. ஒரு லிஃப்ட் இருக்கு. அந்த லிஃப்ட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு வெயிட்டிங் மிஷின் வச்சிருக்கோம். அந்த வெயிட்டிங் மிஷின் ஃபுல்லா இப்படி இருக்கு. இப்ப லிஃப்ட் வந்து என்ன ஆகுதுன்னா அப்போர்டா ஆக்சலரேட் ஆகுது. ஆக்சலரேட் ஆகும்போது ஆக்சலரேஷன் 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன கேக்குறாங்க, வாட் வில் பி த ஸ்கேல் ரீடிங். இந்த ஸ்கேல் வந்து என்ன வெயிட்ட ரீட் பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்ப இந்த மேன் எனக்கு லிஃப்ட்டுக்குள்ள இருக்கானா, இந்த மேனுக்கு அப்வோர்டா என்ன ஆக்ட் ஆகும், நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கீழே டவுன்வோர்டா என்ன ஆக்ட் ஆகும், எம்ஜி ஆக்ட் ஆகும். இந்த மேனோட வெயிட் எம் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, நமக்கு 70 கிலோகிராம் கொடுத்துட்டாங்க. அவன் வந்து மிஷின் மேல இப்ப நின்னுட்டு இருக்கான். சரி, இப்போ நம்மளோட நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு எதுக்கு ஆப்போசிட்னு பார்த்தோன்னா எம்ஜிக்கு ஆப்போசிட். உன்னோட லிஃப்ட் இப்ப எப்படி ஆக்சலரேட் ஆகுது, அப்போட ஆக்சலரேட் ஆகுது. இதுதான் நம்மளோட ஃப்ரீ பாடி டயக்ராம்கான ஈக்குவேஷன். காமனா நமக்கு ஒரு லிஃப்ட் அப்போட ஆக்சலரேட் ஆச்சுன்னா நார்மல் ஃபோர்ஸ் நம்ம என்ன எழுதலாம், எம் இன்டு ஜி பிளஸ் ஏன்னு எழுதுவோம். அண்ட் பை த வே இதுலயும் எழுதுனா எம்ஜி பிளஸ் எம்ஏன்னு இருக்கும். நமக்கு இந்த ரிலேஷன் வந்தாச்சு. ஓகே, அப்ப நார்மல் ஃபோர்ஸ் என் ஈக்குவல் டு, நான் இது என்னன்னு எழுதிக்கிறேன், 70 மாஸ் எம் ஈக்குவல் டு 70 தானே. ஓகே, இன்ட்டு ஜி வந்து எனக்கு 10 5. அப்ப n ஈக்குவல் டு எனக்கு 17 இன்ட்டு 15. அப்போ 17 இன்ட்டு 15 போட்டேன்னா 1050 நியூட்டன் கிடைக்கும். இப்ப என்னோட மேனுக்கு மேல எவ்வளவு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, 1050. இப்ப என்னோட ஸ்கேல் வந்து எவ்வளவு ரீடிங்க காமிக்கும் அப்படின்றது கொஸ்டின். அப்ப ஸ்கேலோட ரீடிங் நான் ஃபைண்ட் பண்ணணும்னா, ஸ்கேலோட ரீடிங் டோட்டலா அவனுக்கு மேல இருக்கிற நார்மல் ஃபோர்ஸ நான் கிராவிட்டியால டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடைச்சிரும், ஸ்கேலோட ரீடிங் கிடைச்சிரும். அப்ப 70 டிவைடட் பை நார்மல் ஃபோர்ஸ் 150. அப்ப 150 டிவைடட் பை 1050 டிவைடட் பை 10. அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைச்சிருச்சு, 105 கிலோகிராம் ஆன்சர். So answer வந்து third option. Next question. The statement. Surface tension of the liquid increases with increase in temperature. Statement 1ல நம்மளோட surface tension. Okay, surface tension இங்க என்ன ஆகும்னு கொடுத்துருக்கான், ஒரு டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது சர்ஃபேஸ் டென்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் நமக்கு என்ன ஆகணும், டிக்ரீஸ் தான் ஆகணும். ஏன் டிக்ரீஸ் ஆகணும், அந்த மாலிகூல்ஸ்க்கு பிட்வீன்ல இருக்கிற அந்த கொஹிசிவ் ஃபோர்ஸ் வந்து அவனுக்கான அட்ராக்ஷன் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா இங்க இன்க்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்கான். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the viscosity of the liquid is decrease with increasing temperature. ஆமா, ஒரு விஸ்காசிட்டி அதிகமா இருக்கிற ஒரு லிக்விட நான் என்ன பண்றேன்னா, viscosity of the liquid வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர், ஏன்னா ரொம்ப விஸ்காசிட்டி அதிகமா இருக்கிற ஒரு லிக்விட நம்ம பாயில் பண்ணும்போது என்ன ஆகும், அவனுக்கான டெம்பரேச்சர் அதிகமாயிட்டு அவன் ஈஸியா மூவ் ஆகிறதுக்கான ப்ராசஸ் வந்து அங்க நடக்கும். அதனாலதான் viscosity of the liquid decrease ஆகும் with increase in temperature. இதெல்லாம் நம்ம எதுல படிச்சிருக்கோம்னா, சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் எஃபெக்ட்ல இத பத்தின பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன்.
Next question. A loop of the wire is placed in a magnetic field B vector equal to 0.5 J cap Tesla. The flux of the loop, the area of the wire is A equal to 3 I cap plus 2 J cap minus 5 K cap. நமக்கு flux find பண்ண சொல்றாங்க. Fluxக்கு B vector dot A vector. Actually, pi equal to இதுல 3 வெக்டார் இருக்காங்க. இங்க J cap மட்டும்தான் இருக்கு. அப்ப ஐயும் கேவும் வராது. நீ J மட்டும் மல்டிப்ளை பண்ணனா உனக்கு ஆன்சர் ஈஸி. அப்ப 0.5 into 2 எழுதுனா உனக்கு 1.0 வெப்பர். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Next question. The velocity of a particle moving along a straight line varies with the time v equal to 3t square. ஒரு பார்ட்டிகல் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகுது. அப்ப வெலாசிட்டி v equal to 3t square. ஸ்டார்டிங்ல t equal to 0 செகண்ட்ஸ்ல இருந்து மூவ் ஆகுது. What is the displacement of the particle? t equal to 2 to t equal to 4 செகண்ட்ஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா நம்ம என்னன்னு எழுதணும்? இன்டகிரேட் பண்ணி எழுதணும். அப்ப ds divided by dt. இது எழுதுனா ds equal to v into என்னன்னு எழுதலாம்? dt. அப்ப இன்டகிரேட் பண்ணும்போது s equal to டைம் வேரியேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 to 4. அப்ப 2 to 4 எழுதுனா v ஓட வேல்யூ 3t square into dt. இன்டகிரேட் பண்ண 3t cube divided by 3 into 2 power 4 equal to yes. அப்போ இந்த 3 cancel ஆயிடுச்சு. 4 3 times போடு minus upper limit minus lower limit and 2 cube equal to yes. எழுதணும்னா 64 minus 8 equal to S. அப்ப இதை minus பண்ணோம்னா 56. அப்ப displacement நமக்கு 56 meter first option. Next question. The graph between the maximum kinetic energy K maximum and frequency of the incident light of the two photosensitive metal A and B is shown in the figure. Pi A and pi B denoted the work function of the metal A and B respectively. Metal A and metal B இது வந்து frequency K maximum கொடுத்துட்டாங்க. இதுல யாருக்கு வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகமா இருக்கும்? ஆக்சுவலா இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பை ஏக்கான ஒர்க் ஃபங்க்ஷன், இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறவனுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் பை பி. இதுல ஒர்க் ஃபங்க்ஷன் ஏக்கு வந்து லெஸ் தானா இருக்கும், பிக்கு வந்து கிரேட்டர் தானா இருக்கும். ஏன்னா ரிலேஷன் ஒர்க் ஃபங்க்ஷன் பை ஏ லெஸ் தென் ஒர்க் ஃபங்க்ஷன் பை பி. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மெட்டலுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து பாஸ் ஆகும்போது லைட் வந்து போட்டோ எலக்ட்ரிக் லைட் ஆர் இன்சிடென்ட் லைட் பாஸ் ஆகும்போது அந்த போட்டோ சென்சிட்டிவ் பிளேட்ல ஃபர்ஸ்ட் ஏ மெட்டல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியா அதுக்கு மேல இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால பை ஏக்கு வந்து கம்மியான ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும். அண்ட் மெட்டல் பிக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அண்ட் இன்டெப்தா போகிறதுனால மெட்டல் பிக்கு வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸ்லோப்போட வேல்யூ இங்க எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. ஸோ ஸ்லோப்போட வேல்யூ அதிகமா இருக்கும் போது ஒர்க் ஃபங்க்ஷன் இங்க என்ன ஆயிடுச்சு? நமக்கு கம்மி ஆயிடுச்சு. அதனால செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The moment of inertia of the rod of mass m, length L, about x dash, inclined angle 30 degree. What is the moment of inertia of the rod at the one end? நம்மளோட ராட் வந்து இப்படி ஒரு எண்ட்ல இருந்து ஒரு எண்ட x dash ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு என்ன ஆகுதுன்னா L லென்த் வச்சிருக்கிற ராட் ரொட்டேட் ஆகுது 30 டிகிரி ஆங்கிள். அப்போ நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண கேக்குறாங்க. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எண்ட் ஆஃப் த ராடுக்கு நம்ம என்ன எழுதலாம்? m மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I equal to m L square divided by 3 எழுதுவோம். ஆக்சுவலா இங்க வந்து இந்த எல் லென்த் பார்த்தேன்னா ஒரு தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணிருக்கு. அப்ப இங்க இருந்து இவன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருப்பான் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சோ ஆர் டிஸ்டன்ஸ் நம்ம இதை வச்சுக்கலாம். இப்ப ஆர் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டோம்னா இது வந்து நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குன்னா இங்க இருக்கிறத நம்ம எல் லென்த்னு வச்சுக்கலாம். இது வந்து தீட்டா. சோ தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு இங்க இருக்கு. இப்போ தீட்டாக்கு இது ஆப்போசிட் சைடு ஆர், இங்க இருக்கிறது லென்த் எல். அப்ப லென்த் எல் நான் ஃபைண்ட் பண்ணணும்னா சைன் தீட்டா எழுதலாமா? சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபோடெனிஸ் சைட். சோ எல் சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆர் வந்து இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்?
L by 2. Sin 30 degree 1 by 2. R equal to L by 2. இப்போ the moment of inertia I equal to M. L ஓட வேல்யூ இங்க என்ன இருக்கு? L by 2 ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோமா? அப்ப L square divided by 3 into 4 எழுதலாம். So I equal to நமக்கு என்னன்னு கிடைச்சிரும்? M L square எழுதிக்கலாம். Okay. I equal to M L square divided by 4 into 3. So M L square divided by 12. Answer M L square divided by 12. Fourth option. Next question. The mass of the neutron, proton, கொடுத்துட்டாங்க இங்க. Mass of the neutron நமக்கு வந்து 1.0087 atomic mass unit and mass of proton equal to 1.0073 atomic mass unit respectively. இப்ப நியூட்ரானும் புரோட்டானும் ரெண்டும் கம்பைன் ஆயிட்டு எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் தருது. அப்ப ஹீலியமுக்கான மாசும் கொடுத்துட்டாங்க 4.0015. வாட் இஸ் த பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியஸ்? பைண்டிங் எனர்ஜி ஃபைண்ட் பண்ணு. பைண்டிங் எனர்ஜிக்கு மாஸ் டிஃபெக்ட் இன்டு சி ஸ்கொயர் ஃபார்முலா. இப்ப பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா என்ன எழுதணும்? மாஸ் டிஃபெக்ட் இல்லம் எழுதணும். அப்ப மாஸ் டிஃபெக்ட் இல்லம் எழுதும் போது ரெண்டும் புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து தானே நமக்கு ஒரு ஹீலியம் கொடுத்துச்சு. அப்ப நியூட்ரானுக்கு எழுதும் போது மாஸ் நம்பர் 2 into 1.0087. ஓகே. பிளஸ் அடுத்தது இங்க எழுதுனா 2 into 1.0073 மைனஸ் இது என்னது? அமௌண்ட் ஆஃப் ஹீலியம். ஸோ 4.0015. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இதுக்கு கிடைக்கிறது 4.0. ஓகே, இண்டிவிஜுவலா போடும்போது இது 2.0174 பிளஸ் 2.0146 கிடைக்கும். ஸோ மைனஸ் 4.0015. இப்ப இதை ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 4.0320 மைனஸ் 4.0015. இதை ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 0.0305 into 9 அட்டாமிக் மாஸ் யூனிட்டா இருக்கும். இப்ப டெல்லம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த டெல்லம் வச்சுட்டு நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம்னா பைண்டிங் எனர்ஜி BE equal to 0.0305 into 931. இதனால மல்டிப்ளை பண்ணனா ஏன்னா நம்ம கொடுக்கறது அட்டாமிக் மாஸ் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால 931 மல்டிப்ளை பண்ணனால ஆன்சர் கிடைக்கும். சோ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 28.3953 ஆன்சர் கிடைக்கும். நமக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ இங்க எவ்வளவு இருக்கு? First option 28.4. Next question. The 2-point charge plus Q plus small q are separated by a certain distance. Plus Q small plus Q. இது ரெண்டையும் நம்ம ஒரு r distanceல செப்பரேட் பண்ணி வச்சிட்டோம். இதுல என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? The magnitude of capital Q charge is greater than magnitude of small q charge அப்படின்ற கண்டிஷனை கொடுத்துட்டாங்க. இப்போ இவனை ரெண்டு பேர்த்தையும் நான் ஒரு ஆர் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கும் போது என்ன பாயிண்ட்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. சிம்பிள். எந்த பாயிண்ட்ல நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா இருக்கும்? நம்ம மூணாவதா ஒரு பாயிண்ட் சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ணணும்னாலும் எந்த சார்ஜ் ஸ்மாலா இருக்கும் அங்க வச்சுட்டு அந்த டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணிட்டு அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 எழுதுவோம். அப்போ க்ளோசர் டு பிளஸ் கியூ வராது, ஏன்னா அவன் பிக் சார்ஜ். க்ளோசர் டு பிளஸ் ஸ்மால் கியூ. பிளஸ் ஸ்மால் கியூ அப்படின்னா ஏன்னா இவனுக்கான மேக்னிடியூட் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இவனுக்கு பக்கத்துலதான் நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சோ க்ளோசர் டு பிளஸ் கியூ. இங்க தட் இஸ் எக்ஸாக்ட்லி மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் வராது. nowhere on the line segment joining plus q1 plus capital Q and plus small q. இதுவும் நமக்கு வராது. Closer to small plus q. Answer second option. Next question. The light of wavelength 560 nanometer incident on a pair of slits produced an interference pattern in which the fringes are separated by 6.3 millimeter, and the another source light produced an interference pattern in the same setups, but this time the fringes are separated by 5.4 millimeter distance. What is the wavelength of
செகண்ட் லைட் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு லைட்டோட வேவ் லென்த் λ1 கொடுத்துட்டாங்க 560 மில்லிமீட்டர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுல இருக்கிற ஃப்ரிஞ்சஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரிஞ்சஸ் வந்து நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா the interference pattern y1 equal to 6.3 millimeter. அண்ட் நெக்ஸ்ட் என்னோட ஃப்ரிஞ்சஸ் அதே சேம் சோர்ஸ் தான் யூஸ் பண்றேன். சோர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட இன்டர்ஃபரன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு 5.4 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அப்போ லைட் சோர்ஸோட வேவ் லென்த் λ2 என்னவா இருக்கும்? அப்போ y equal to யங்ஸ் டபுள் ஸ்லிட்ஸ்ல இருந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஃபார்முலா lambda L divided by T. அப்ப என்னோட y is directly proportional to lambda. y1 by y2 equal to λ1 divided by λ2. இதுல இருந்து நமக்கு λ2 தான் வேணும். அப்ப λ2 வேணும்னா λ1 y2 divided by y1. lambda வந்து 560 நானோமீட்டர். So 560 into 10 to the power minus 9 மீட்டர் into y2 நமக்கு எவ்வளோ 5.4 into 10 to the power minus 3 divided by 6.3 into 10 to the power minus 3. So இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டு சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 480 நானோமீட்டரா இருக்கும். So answer third option. Next question. A block is placed on which, as shown in the figure, the entire system is at rest, assuming all the surface to be smooth. If the block is sliding down, the wedge starts sliding on the ground, then the center of mass, wedge plus block system will move. இப்போ இந்த வெட்ஜ் மேல நான் ஒரு பிளாக் வச்சிருக்கேன். இந்த ஹோல் சிஸ்டமும் நமக்கு எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கு. இது வந்து இந்த இதுல இருக்க சர்ஃபேஸ் ரெண்டுக்குமே வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ். சரி, இஃப் பிளாக் வந்து என்ன ஆகுது, எனக்கு டவுன்வோட ஸ்லைட் ஆகுது. ஸ்லைட் ஆகும்போது வெட்ஜும் எனக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஆன் த கிரவுண்ட்ல இருந்து ஸ்லைட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஸ்லைட் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னா இவன் ரெண்டு பேர்த்துக்குமான சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரவுண்ட்ல இருந்து வரும் பொழுது கீழே தான் விழும். ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஹரிசாண்டல் பொசிஷன்ல ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். வெர்டிகல் பொசிஷன்ல எப்படி இருக்கும், டவுன்வர்டா இருக்கும். அப்ப டவுன்வர்டா இருக்கும்போது கண்டிப்பா நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி மூவ் ஆகும், டவுன்வர்டா தான் மூவ் ஆகும், ஒன்லி டவுன்வர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The image formed by the convex mirror of the focal length 20 cm, focal length f equal to 20 cm கொடுத்தாச்சு, is the half the size of the object. அதோட இமேஜ் நமக்கு m எவ்வளவு இருக்குன்னா 1/2 இருக்கு. அப்போ what is the distance of the object from the mirror? மிரர்ல இருந்து அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும் ஃபைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளோட இமேஜ் m equal to நம்ம என்ன ஃபார்முலா எழுதலாம், மைனஸ் v by u எழுதலாமா? அப்ப m வந்து எவ்வளவுக்கு ஈக்குவல், 1/2 ஈக்குவல் மைனஸ் v by u. So v equal to minus u by 2. ஓகே, அப்ப v equal to நமக்கு என்னவா இருக்கு, மைனஸ் u by 2 இருக்கு. ஸோ அப்ப ஃபோக்கல் லென்த்துக்கு ஃபார்முலா 1/f equal to 1/v பிளஸ் என்னன்னு எழுதலாம், 1/u எழுதலாம். அப்போ 1/f வந்து உனக்கு 20 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 இந்த v எவ்வளவா இருக்கீங்க, மைனஸ் u by 2 இருக்கு, பிளஸ் இங்க இருக்கிறது 1/u இருக்கு. சரி, அப்போ 1/20 ஈக்குவல் டு இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா மைனஸ் 2 பிளஸ் 1 டிவைடட் பை u எழுதலாம். அப்ப எழுதுனா மைனஸ் 1/u 1/20. அப்ப u ஈக்குவல் டு உனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, மைனஸ் 20 கிடைச்சிருக்கு. யூஸ்வலா நம்மளோட இந்த டிஸ்டன்ஸ் u வந்து நம்ம எதுல எழுதுவோம், நெகட்டிவ்ல எழுதுவோம். அப்போ இது பிளஸ்ல கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ்ல எழுதுவோம். இங்க இருக்கிறது நமக்கான நெகட்டிவ் வேல்யூஸ். இப்ப இதுக்கு நான் மேக்னிடியூட் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், 20 மட்டும் கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் வந்து 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் எ கார் spark coil EMF
4,000, 40,000 volt. Induced in the secondary, when the primary current changes from 4 ampere to 0 and time t equal to 10 microseconds. What is the mutual inductance between the primary and secondary windings of this spark coil? நம்மளோட mutual inductance M கேட்டிருக்காங்க. இப்ப E, I and time t இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சுட்டு mutual inductance find பண்ணணும்னா E equal to M into di divided by dt எழுதலாமா? அப்ப M equal to எனக்கு என்ன கிடைச்சிரும்? EMF 40,000. அப்ப EMF 40,000 into time 10 into 10 to the power minus 6 second divided by current வந்து 4. So இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 10,000 கிடைச்சிருக்கும். ஓகே, அப்போ இங்க இருந்து எழுதணும்னா இது 10 to the power 5 into 10 to the power minus 6. அப்ப 10 to the power minus 1 மட்டும் இருக்கும். எழுதணும்னா 0.1 Henry. So answer second option. Next question. A block of mass 2 kg rests as the inclined plane shown in the figure. What must be the frictional force between the block and the incline if the block is not to slide along the incline when the incline is acceleration the right at 5 meter per second square? இந்த inclined planeல m mass வச்சிருக்க ஒரு block place பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ இந்த block என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா 5 meter per second square ஆக்சலரேஷன்ல மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி மூவ் ஆகும்போது எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பிளாக்குக்கும் இந்த இன்க்ளைனட் சர்ஃபேஸுக்கும் ஆக்ட் ஆகும் அப்படின்றதுதான் கொஸ்டின். அப்போ இதுல டவுன்வோர்டா இன்க்ளைன் ஆகும்போது நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் என்ன எழுதலாம்? எஃப்எஸ் டவுன்வோர்ட் இன்க்ளினேஷன் எஃப்எஸ் மைனஸ் mg sin theta and minus ma cos theta equal to இது என்ன எழுதிருக்கோம் plus ma cos theta equal to 0. ஏன்னா இனிஷியலா வந்து ரெஸ்ட்ல இருந்துச்சு, so 0. இப்போ frictional force fs equal to mg sin theta minus ma cos theta. friction force fs equal to m வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு 2 kg into 10 sin 37 degree. sin 37க்கு வந்து நம்ம என்ன எழுதலாம் 3/5 minus mass 2 into acceleration 5 and cos 37 degree 4/5. அப்ப இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும் 4 12 minus 8. ஆன்சர் வந்து நமக்கு 4 நியூட்டன். சோ எவ்வளவு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்கும் நமக்கு 4 நியூட்டன் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். Next question. The two satellites of mass m1 m2 are revolving around the earth in a circular orbit of radius r1 and r2. Which of the following statement is correct regarding their orbital velocities v1 v2? v1க்கும் v2க்குமான ரிலேஷன். இப்போ நம்மளோட சேட்டலைட்ஸ் வந்து m1 m2 மாஸ் வச்சிருக்கு. இவன் r1 r2 வெலாசிட்டில எனக்கு ரொட்டேட் ஆகுறான் அப்படின்னா இங்க r1 and r2 ரிலேஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்க r1 greater than r2 ரிலேஷன் கொடுத்தாச்சு. அப்ப r1 greater than r2னா என்னோட v1 less than என்னவா இருக்கும் v2வா இருக்கும். பிகாஸ் v1 r1 equal to v2 r2 எழுதுவோம். அப்ப v1 by v2 equal to இது என்னன்னு எழுதலாம் r2 by r1 ரிலேஷன் எழுதலாம். இந்த r1 ரிலேஷன்ல நமக்கு இந்த கண்டிஷன் ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டாங்க. இது வந்து ஆக்சுவலா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இதே கொஸ்டின் வந்து நமக்கு டைம் பீரியட பேஸ் பண்ணியும் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். சோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். Next question. A particle of mass 0.02 kg having the position vector r equal to 15 I cap plus 6 j cap moving with the velocity 4 I meter per second. So what is the angular momentum of the particle? Angular momentum L equal to formula mvr. இப்போ இதுல m எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 0.02 kg கொடுத்தாச்சு. பொசிஷன் வெக்டார் r எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 15 I cap plus 6 j cap and velocity v equal to
velocity v equal to 4 I cap meter per seconds கொடுத்தாச்சு. அப்ப angular momentum L equal to m க்கு வந்து 0.02. ஆக்சுவலா இங்க வந்து v into r பொசிஷன் வெக்டார்ல கொடுத்திருக்கான். அப்ப v into r நம்ம எழுதும் போது எதுல எழுதணும்னா v வெக்டார் கிராஸ் r வெக்டார் எழுதுவோம். அப்ப v வெக்டார் கிராஸ் r வெக்டார் எழுதும் போது இது நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல போட்டு ஃபைண்ட் பண்ணணும். அப்ப I cap, j cap, k cap, v வெக்டார் 4 I cap மட்டும்தான் இருக்கு. ஸோ ரிமைனிங் எல்லாம் 0 ஆயிடும். இதுல வந்து 15 I cap, 6 j cap, 0. இப்ப இதுல இருந்து I cap ஃபைண்ட் பண்ணனா உனக்கு இது எல்லாமே என்ன ஆயிடும் 0 ஆயிடும். ஸோ மைனஸ் j cap ஃபைண்ட் பண்ணனா இதுவும் 0 ஆயிடும். பிளஸ் k cap ஃபைண்ட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்ம் 6 into 4 24. அப்ப உனக்கு இங்க கிடைக்கிறது மைனஸ் 24 k cap. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணனா உனக்கு மைனஸ் 0.48 k cap kilogram meter square per second. So angular momentum, fourth option. Next question. Given the below two statements, select the correct option. Temperature of the body can only increased by the supplying heat to it. Statement first என்னன்னா ஒரு பாடிக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது நான் அந்த பாடிக்கு டெம்பரேச்சர் கொடுத்தா மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். கேன் ஒன்லி பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். கொடுத்தா மட்டும்தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா டெம்பரேச்சர் கொடுக்காட்டியும் ஒரு பாடிக்கு ஹீட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். எதெல்லாம் நம்ம சொல்லுவோம்? இந்த ஃப்ரிக்ஷன் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன், லூப்ரிகன்ட் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பேசிக்கா ஃப்ரிக்ஷன்ல இந்த ஃப்ரிக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு என்ஜின் வந்து எனக்கு ரொட்டேட் ஆகும்போது அந்த என்ஜின் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது நான் டெம்பரேச்சரை கொடுத்தா மட்டும்தான் அந்த பாடிக்கு ஹீட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னு நெசசிட்டி கிடையாது. சம் பிசிக்கல் டேர்ம்ஸ் நடக்கும் போதும் அந்த இடத்துல டெம்பரேச்சர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு கண்டிஷன் கரெக்ட் தான். எப்படி இருந்திருந்தா டெம்பரேச்சர் ஆஃப் அ பாடி இஸ் இன்க்ரீஸ்ட் பை சப்ளைங் ஹீட் அப்படின்னு இருந்திருந்தா மட்டும்தான் கரெக்ட். ஆனா இங்க நான் கொடுத்தா மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்கான். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட், the whole of the heat energy cannot be converted into work. ஆமா, நம்மளோட செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு இல்லையா? செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஹீட் வந்து ஒரு எனர்ஜி வந்து ஒரு ஹீட்டு ஒர்க்கா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா எந்த எனர்ஜியும் லாஸ் பண்ணாம கன்வெர்ட் ஆகாது. அப்ப வந்து the heat energy cannot be converted into work. Statement 2 correct. Statement 1 is incorrect. Statement 2 is correct. Third option. Next question. A projectile is thrown with the speed u, making angle theta with the horizontal at t equal to 0. It just crosses the 2 points at equal height at time t equal to 2 seconds and t equal to 4 seconds respectively. What is the maximum height attained by its? நமக்கு வந்து மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு பால நான் என்ன பண்றேன், இந்த இருந்து ப்ரொஜெக்ட் பண்றேன். இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இனிஷியலா நம்மளோட பால் t equal to 0 செகண்ட்ல இருக்கு. ஆனா இங்க இருந்து இங்க த்ரோ பண்ணும்போது இது எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணுது? u வெலாசிட்டியில மூவ் ஆகுது, தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணுது. இது காமன். அடுத்தது இட் ஜஸ்ட் க்ராசஸ் த 2 பாயிண்ட்ஸ் அட் ஈக்குவல் ஹைட். இது ரெண்டு பாயிண்டையுமே என்ன பண்ணுதுன்னா ஈக்குவல் ஹைட்ல அட்டன் பண்ணுது. அப்ப ஈக்குவல் ஹைட்ல அட்டன் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட் இருக்கும் இல்லையா? அந்த டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட் t equal to 2 செகண்ட்ஸ்க்கும் t equal to 4 செகண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்டாங்க. அப்ப டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட் t equal to எவ்வளவா இருக்கும்? 6 செகண்ட்ஸா இருக்கும்ல. ஏன்னா 4 plus 2 6 செகண்ட்ஸ். இப்போ எவ்வளவு மேக்ஸிமம் ஹைட்? இப்போ மேக்ஸிமம் ஹைட் எனக்கு வேணும்னா h equal to ஃபார்முலா u square divided by 2g. இங்க சம் ஆங்கிள் கொடுத்ததான நம்ம sin தீட்டா போட்டிருக்கலாம். இங்க அவன் தீட்டா ஆங்கிளை மட்டும்தான் மேக் பண்ணதுன்னு கொடுத்துருக்கான். அதனால u square equal to 2g ஃபார்முலா. இப்ப நான் ஹைட் கண்டுபிடிக்கிறதுனால எனக்கு u வேணும்ல. இந்த u நம்ம யாரை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம்? டைம் பீரியட் வச்சு எழுதிக்கலாமா? அப்ப டைம் பீரியட் வச்சு எழுதுனா t equal to 2u divided by g எழுதலாம்ல. அப்போ டோட்டல் டைம் வந்து எவ்வளவு? 6 2u by g. அப்ப u equal to நான் என்ன எழுதலாம்? 6 into 10 divided by 2 5
30 அப்ப 30 meter per second u. அப்ப h equal to u square 30 square 900 divided by 2 into 10. அப்ப இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 45. அப்ப நம்மளோட height h equal to 45 meters. So answer second option. Next question. An iron block of mass 3 kg falls from a height 15 meter. 3 kg mass வந்து நமக்கு எங்க இருந்து கீழே விழுது அப்படின்னா ஒரு 15 மீட்டர் ஹைட்ல இருந்து கீழே விழுது. ஓகே, இதுக்கான ஹைட் h equal to 15 மீட்டர்னு வச்சுக்கலாம். சோ இங்க இருந்து கீழே விழுது. விழும் பொழுது இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட கிரவுண்டு கூட ஒரு கொலிஷனை மேக் பண்ணுது. இப்போ கிரவுண்டு கூட இந்த கொலிஷன் மேக் பண்ணும்போது அது எவ்வளவு எனர்ஜி லாஸ் பண்ணுது? 20% ஆஃப் எனர்ஜியை நம்மளோட பால் இங்க கிரவுண்டுக்கு வரும்போது அயன் பால் லாஸ் பண்ணுது. அப்படி லாஸ் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கேக்குறாங்க? தென் ஓகே 20% ஆஃப் இட்ஸ் எனர்ஜி which increases the temperature of the block. அந்த பிளாக்கோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளோ டெம்பரேச்சர்ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்போ 3 kg அயன் பிளாக் இருக்கு, அது மேல இருந்து சம் 15 ஹைட்ல கீழே விழுந்து கிரவுண்ட்ல ஒரு கொலிஷனை மேக் பண்ணும் பொழுது 20% ஆஃப் எனர்ஜி லாஸ் ஆகுது. எப்போ? அந்த பிளாக்கோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது. இப்போ எவ்வளவு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்? இங்க அந்த அயன் பாலுக்கான ஸ்பெசிபிக் ஹீட் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்ப ஸ்பெசிபிக் ஹீட் வேல்யூஸ் பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா எனர்ஜி எழுதணும்னா Q ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? எம் எஸ் இன்ட்டு டெல் டி எழுதலாம். இப்ப எம்எஸ் டெல் டி எழுதும் போது ஆக்சுவலா இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா நம்ம ஸ்பெசிபிக் ஹீட் பேஸ் பண்ணி அது எவ்வளவு ஹைட்ல இருக்கு எம்ஜிஹெச் பேஸ் பண்ணி நம்ம இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணது கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு நியூ டைப் ஆஃப் கொஸ்டின். Q ஈக்குவல் டு எம்எஸ் டெல் டி. ஓகே, இப்ப இந்த கியூவை வந்து நம்ம எதுல எழுதலாம்? எனர்ஜி எழுதலாம் தானே? இதுதானே எனர்ஜி. அப்ப இந்த எனர்ஜி எனக்கு இங்க என்ன எனர்ஜியா இருக்குன்னு பார்த்தனா பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கு. பிகாஸ் சம் ஹைட்ல இருந்து என்னோட பால் என்ன ஆகுது? கிரவுண்டுக்கு கீழே வருது. இப்ப கிரவுண்டுக்கு கீழே வரும் பொழுது அந்த பாலுக்கு என்ன எனர்ஜி இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அண்ட் இன்னொரு கியூட்டஸ்ட் பாயிண்ட், அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு கீழே கிரவுண்டுக்கு வரும்போது எவ்வளவு எனர்ஜி லாஸ் பண்ணிடுச்சு? 20% ஆஃப் எனர்ஜி. அப்ப 20% ஆஃப் எனர்ஜினா 20 டிவைடட் பை 100 போடும்போது எனக்கு எவ்வளவு கிடைச்சிரும்? 1/5 கிடைச்சிருமா? அப்ப 1/5 இன்ட்டு mgh equal to ms into del t. இந்த இந்த எம்மும் நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப 1/5 இன்ட்டு 10 இன்ட்டு h எவ்வளவு நமக்கு? 15 equal to s நமக்கு எவ்வளவு கொடுத்துறாங்க? 480. நான் யாரை கண்டுபிடிக்கணும்? டெல் டி தான் ஃபைன் பண்ணணும். அப்ப டெல் டி ஃபைன் பண்ணனா இவன் 2 டைம்ஸ் ஆயிடுவான். அப்ப 2 டைம்ஸ் எழுதும் போது டெல் டி ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 480 மாறிடும். அப்ப 30 டிவைடட் பை 480 எழுதும் போது 0. ஓகே, இதுவும் கேன்சல் ஆயிடுமா? அப்ப கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. இன்னொரு 0 சேர்த்துக்க, 0 சேர்த்துக்கிட்டு கேன்சல் பண்ணும்போது 6.625 ஆன்சர் கிடைக்கும் டிகிரி செல்சியஸ். ஸோ ஆன்சர் வந்து 0.0625 டிகிரி செல்சியஸ். ஆன்சர் வந்து நமக்கு 4th ஆப்ஷன். Next question. The same current I is flowing in 3 infinitely long wire along positive x, y, z directions. Then the magnetic field at a point 0, minus a, 0 would be. நம்மளோட magnetic field வந்து 0, minus a, 0ல இருக்கும் பொழுது இந்த 3 சேம் கரண்ட் வச்சிருக்கிற இன்ஃபைனிட்லி லாங் ஒயருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? ஆக்சுவலா இன்ஃபைனிட் லாங் ஒயருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு பி ஈக்குவல் டு μ0I/2πr ஃபார்முலா. இங்க வந்து இது ஏ பாயிண்ட்ல இருக்கிறதுனால நம்ம ஏ டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். The same current I is flowing in the 3 infinitely long wire along positive x-axis, y-axis and z-axis. The magnetic field at a point 0, minus a, 0 would be. நம்மளோட கரண்ட் 3 ஒயர்லயும் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃப்ளோ ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து
பாசிட்டிவ் y டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். அப்போ பாசிட்டிவ் x axis and next positive y axis and third one positive z axis டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். இப்போ இந்த 3 வயருக்கும் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பாயிண்ட்ல இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். இப்போ நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் தி ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா வந்து μ0I/2πa ஃபார்முலா. இப்போ இதுல இவங்க கரண்ட் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இஜெட் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு பாரு இங்க என்ன பாயிண்ட்ல இருக்குது 0 பாயிண்ட். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல என்னோட கரண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா ஃபிளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் வச்சு பார்க்கும்போது இவன் எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு along the k axis, negative k axis. ஏன் இது நெகட்டிவ் k axis அப்படின்னா ரைட் ஹேண்ட் ரூல் ஃபாலோ பண்ணும்போது கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல யார் இருப்பாங்க? நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் B1 வந்து B எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அலாங் k கேப். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் B ஒய்க்கு எடுத்துக்கிட்டேன்னா இது ஏ பாயிண்ட்ல இருக்கு. அப்ப ஏ பாயிண்ட்ல இருக்குன்னா அலாங் த டைரக்ஷன் வரும். அப்போ ஒய்ல வந்து நமக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஏன்னா அலாங் த ஆக்சிஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு போகும்போது நமக்கு 0 இல்லையா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பி இசட் டைரக்ஷன். பி இசட் டைரக்ஷனுக்கு எழுதுனா நம்மளோட கரண்ட் இப்போ பாசிட்டிவ் இஜெட் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ பாசிட்டிவ் இஜெட் ஆக்சிஸ் அப்படின்னா அவன் அதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் பார்க்கும்போது கிராஸ் ப்ராடக்ட் இல்லையா? அப்ப அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஐ கேப்ல இருக்கும். அப்ப μ0I/2πa into I cap. சோ இப்ப நம்ம எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இஜெட் ஆக்சிஸ். ஒய் வந்து எனக்கு 0 ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் இருக்கிறவன் எழுதுனா உனக்கு μ0I divided by 2πa into first வந்து I cap minus k cap. So answer second option. Next question. When unpolarized light is half of the intensity I0 is incident on a polarizing sheet, the intensity of the light which does not get transmitted. எப்பவுமே ஒரு unpolarized light வந்து ஒரு polarizing sheetல விழும்போது அதோட intensity என்ன ஆகும்? எனக்கு வந்து half ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப இன்டென்சிட்டி எனக்கு ஹாஃப் ஆகும்போது நான் டோட்டல் இன்டென்சிட்டி ஃபைன் பண்றதுக்கு அதை என்ன பண்ணலாம்? நார்மல் இன்டென்சிட்டில இருந்து 1/2 I0 நான் மைனஸ் பண்றேன். அப்ப மைனஸ் பண்ணனா எனக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்? 1/2 I0. So the intensity of the light which does not get transmitted half I0. Next question. The wind with the speed 40 meter per second blow the parallel to the roof of the house. ஏரியா வந்து நமக்கு 250 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்தாங்க. வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டட் பை த ஏர் ஆன் த ரூப் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் வில் பி என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்பவுமே ஒரு ரூஃப்குள்ள வந்து நமக்கு ஏர் ஃப்ளோ ஆகும்போது அந்த இடத்துல ப்ரெஷர் என்ன ஆகும்னு படிச்சிருப்போம். இன்சைடு ப்ரெஷர் வந்து அதிகமாகும், ஸ்பீடு கம்மியா இருக்கும். ஆனா அவுட் சைட்ல ப்ரெஷர் அதிகமா இருக்கும், ப்ரெஷர் கம்மியா இருக்கும், ஸ்பீடு என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். இது நம்ம பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன்ஸ் வச்சு படிச்சிருப்போம். அண்ட் பெர்னௌலிஸ் பிரின்சிபல்ஸ் வச்சு படிக்கும்போது நமக்கான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுல இருந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன். அண்ட் பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம எழுதும்போது சேஞ்ச் இன் பிரஷர் P2 minus P1 equal to இது என்னன்னு எழுதுவோம்? half rho into G எழுதுவோமா? ஓகே. இப்போ பிரஷர் இத வந்து சேஞ்ச் இன் பிரஷர் P ன்னு எழுதிக்கோ. இப்போ half ரோக்கு வந்து ஏர் டென்சிட்டி எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 1.2 அண்ட் 10. G வந்து எவ்வளவுன்னு வச்சுக்கலாம்? 10ன்னு வச்சுக்கலாம். ரோ V ஸ்கொயர் half. ஓகே, half ரோ V ஸ்கொயர். அப்ப V ஸ்கொயர் எழுதுனா அப்படின்னா 1600. இப்போ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இது 0.6 அண்ட் இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 960. இந்த ப்ரெஷர் கிடைச்சாச்சு, சேஞ்ச் இன் ப்ரெஷர். அண்ட் நெட் ஃபோர்ஸ் தானே கேக்குறாங்க. ப்ரெஷர் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம்? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இங்க வந்து சேஞ்ச் இன் ப்ரெஷர் இன்டூ ஏரியா ஈக்குவல் டு ஃபோர்ஸ்.
அப்ப ஃபோர்ஸ் தானே கேக்குறாங்க. ப்ரெஷர் எவ்வளவு 9,960 இன்ட்டு ஏரியா எவ்வளவு கொடுத்துருக்காங்க 250 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியாவை 250 நீ போட்டேன்னா போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 24,000 கிடைக்கும். அண்ட் இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்போட ஆமா ரூப்புக்குள்ள வந்து எனக்கு ஃபோர்ஸ் மூவ் ஆச்சு ஒரு ஏர் வந்து உள்ள மூவ் ஆகுது அப்படின்னா ரூப் என்ன ஆகும் அப்போட தான் மூவ் ஆகும். அப்ப இது வந்து அப்வர்ட். ஓகே, அப்ப நம்மளோட ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் படி நம்ம இதை எழுதணும்னா இது வந்து 24 இன்ட்டு 10⁴ இருக்கும். அண்ட் 5க்கு எழுதுனா இது 2.5 இன்ட்டு 10⁵ நியூட்டன் அப்வர்ட். செகண்ட் ஆப்ஷன். Identify the correct truth table for a given logic gate. இந்த logic gatesக்கு given truth table என்ன கரெக்டான truth table ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஒரே ஒரு இன்புட் இருக்கிற இன்வெர்டர் கேட். அப்ப இதுக்கு வந்து ஏ பார் இருக்கும். இது பிக்கு இருக்கும்போது இது பி பார். ஸோ இங்கேயும் வந்து நமக்கு என்ன இருக்கு ஒரு அண்ட் கேட் இருக்கு, NAND கேட். அப்ப NAND கேட்னா ஏ பார் டாட் பி பார் த ஹோல் பார் எழுதுவோம். a bar dot b bar the whole bar equal to a plus b நமக்கு கிடைக்கும். இப்ப a plus b அப்படின்றது ஆர் கேட்டுக்கான அவுட்புட்டா இருக்கும். ஆர் கேட் எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கணும் a b y. ஏக்கு 0, பிக்கும் 0, என்னோட ஒய்யோட வேல்யூவும் 0வா இருக்கும். அண்ட் ஏக்கு 0, பிக்கு 1ன்னு கொடுக்குறேன். a plus b போடும்போது 1ன்னு கிடைக்கும். ஏக்கு 1, பிக்கு 0, என்னோட ஒய்யோட வேல்யூ 1 அண்ட் 1 எழுதும் போது நமக்கு 1ன்னு கிடைக்கும். அப்ப இந்த அவுட்புட் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆர் கேட் அவுட்புட். நெக்ஸ்ட் கொஸ்டின். த கரண்ட் இன் த கிவன் சர்க்கியூட் இஸ். இந்த கொடுத்துருக்கிற இந்த சர்க்கியூட்ல வந்து எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகும் ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஆர் ஈக்குவல் டு 5 ohm. அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எக்ஸஸ் இம்பிடன்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க 12 ohm கொடுத்தாச்சு. அண்ட் பொட்டன்ஷியல் V ஈக்குவல் டு இங்க 26 sin ωt கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா நம்ம இதுல ஃப்ளோ ஆகுற கரண்ட் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இம்பிடன்ஸ் ஃபார்முலா எழுதணும். அப்ப இம்பிடன்ஸ் ஃபார்முலா எழுதும் பொழுது I ஈக்குவல் டு ஆர் பை இசட். இதுதான் வந்து நம்ம இம்பிடன்ஸ் ஃபார்முலாக்கு எழுதிருக்கோம். இப்போ இந்த வேல்யூஸ் வச்சுட்டு நம்ம என்ன எழுதலாம்னா இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். அப்ப இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனா ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்சி ஹோல் ஸ்கொயர். அப்ப இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆரோட வேல்யூ ஸ்கொயர். அப்ப 25 பிளஸ் எக்ஸ்சி வந்து எனக்கு 12 எவ்வளவு இருக்கும் 144 இருக்கும். அப்ப இதை ஆட் பண்ணனா உனக்கு 169. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆன்சர் எவ்வளவு கிடைச்சிருக்கு 30. அப்ப இம்பிடன்ஸ் வந்து உனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குதுன்னா 13 கிடைச்சிருக்கு. இப்ப இம்பிடன்ஸ் உனக்கு 13 கிடைச்சிருச்சு. பொட்டன்ஷியல் V வேணும் இல்லையா? ஓகே, V பை இம்பிடன்ஸ் I ஈக்குவல் டு எங்க எனக்கு V தான் இருக்கு. ஆனா இங்க Vக்கு V நாட் ஃபைண்ட் பண்ணணும். அப்ப V ஈக்குவல் டு VRMS ஃபைண்ட் பண்ணனா V நாட் டிவைடட் பை √2. ஸோ 26 டிவைடட் பை √2. ஆக்சுவலா இங்க எழுதும் போது நம்ம என்ன எழுதலாம் 26 divided by √2 into 30. இதை கேன்சல் பண்ணனா 2 டைம்ஸ் வரும். அப்ப 2 by √2. இதை வந்து நம்ம என்ன எழுதலாம் √2 into √2 எழுதலாம். இப்ப √2 ஒரு √2 கேன்சல் ஆயிடும். அப்ப எழுதுனா கரண்ட் I ஈக்குவல் டு √2 ஆம்பியர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The two block of mass 10 kg and 4 kg are connected by the spring of negligible mass and placed on a frictionless horizontal surface at rest. An impulse gives the velocity of 14 meters per second to the heavier block in the direction of the lighter block. What is the velocity of center of mass the two block? இப்போ வந்து நமக்கு ரெண்டு பிளாக் இருக்கு. இந்த ரெண்டு பிளாக்கையும் நம்ம வந்து ஹரிசாண்டலா ஒரு ஃபிரிக்ஷன்ல ஸ்டேபிள் மேல என்ன பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணி வச்சாச்சு ஒரு ஸ்ப்ரிங்ல. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் வந்து 10 kg இருக்கு, இன்னொரு மாஸ் வந்து 4 kg இருக்கு. இவனை ரெண்டு பேர்த்தையும் ஒரு ஸ்ப்ரிங்ல கனெக்ட் பண்ணி வச்சிடும். இனிஷியலா இது என்ன பொசிஷன்ல இருக்கு ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. இப்போ இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0. சரி, இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் இந்த ஹெவியர் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த ஹெவியர் பிளாக்கு நான் எவ்வளவு இம்பல்ஸ் கொடுக்குறேன் 14 மீட்டர் பர் செகண்ட்ல ஒரு இம்பல்ஸ் கொடுக்குறேன்.
அப்ப இந்த இம்பல்ஸ் கொடுக்கும்போது எதோட டைரக்ஷனுக்கு ஃப்ளோ ஆகுற மாதிரி கொடுத்துருக்கேன், 4 kg பிளாக்குக்கு மூவ் ஆகுற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஹெவியர் பிளாக்கு கொடுக்கும்போது இவன் ரிமைன்ஸ் ரெஸ்ட் தான். ஹெவியர் பிளாக்கு கொடுத்தானா இங்க இருந்து இங்க போகும்போது இந்த பிளாக்கும் ஸ்மாலர் பிளாக் மாஸும் என்னதான் பண்ணும், ரெஸ்ட்ல தான் இருக்கும். சோ இங்க இருந்து இங்க இம்பல்ஸ் கொடுக்கும்போது அப்போ நான் எழுதுனேன்னா நம்மளோட velocity of center of mass equal to m1 v1 plus m2 v2 divided by m1 plus m2. இப்போ இனிஷியலா எனக்கு எவ்வளவு இருந்துச்சு, இதுல 0 இருந்தது. m1 mass எவ்வளோ 10 kg and 10 kg velocity எவ்வளோ 14 meter per second and m2 வந்து 4 kg velocity 0 divided by m1 plus m2. m1 plus m2 எழுதுனா 10 plus 4. இப்ப 10 plus 4 எழுதுனா இது 40. இங்க எழுதும் போது எனக்கு 140 கிடைச்சிரும். அப்போ 10 meter per second. So எவ்வளோ ஸ்பீடு வந்து எவ்வளோ velocity of center of mass எனக்கு இருக்கும் 10 meter per second center of mass பிளாக்குக்கு ஆக்ட் ஆகும். Next question. An organ pipe closed at one end is vibrating its second overtone. ஒரு எண்ட் க்ளோஸ்டா இருக்கும்போது எனக்கு செகண்ட் ஓவர்டோன் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்டு எண்ட் அப்போ செகண்ட் ஓவர்டோன் ஈக்குவல் டு எவ்வளவு இருக்கும் நமக்கு செகண்ட் ஓவர்டோன் 5v divided by என்னன்னு எழுதுவோம் 4l1 எழுதலாம். ஓகே, and next the another pipe at the both ends vibrating in the fourth overtone. அடுத்தது வந்து எனக்கு ஓபன் எண்ட், ரெண்டு பக்கமும் ஓபன் எண்டா இருக்கும்போது fourth overtone கேக்குறாங்க. அப்போ ஓபன் எண்ட்ல fourth overtone நம்ம எழுதணும்னா fourth overtone 5v divided by 2l2. இப்போ what is the ratio of the lengths? இந்த இடத்துல both pipes are resonance with the given tuning fork. இவன் ரெண்டு பேருமே சேம் ரெசனான்ஸ் ஃபோர்ஸ் வச்சிருக்கான். அப்போ f1 equal to நம்ம இது f2 எழுதணும்னா ஃபர்ஸ்ட் 5v divided by 4l1 equal to 5v divided by 2l2. இப்போ இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆயிடுச்சு and v also cancel. இப்போ எழுதுனா L1 divided by L2 equal to 2/4. அப்ப எழுதும்போது 1/2. So ratio வந்து நமக்கு 1/2 ratio. இந்த ratio questions இதுல இருந்து frequent-ஆ கேட்டுட்டே இருக்காங்க. So இதுவும் ஒரு important question. Okay. Next question. The wavelength of the first line of the Balmer series of hydrogen is lambda. And wavelength of the first Balmer series கான wavelength என்னன்னு கொடுத்துட்டாங்க, lambda 1 equal to lambda கொடுத்தாச்சு. And next, what is the wavelength of first line of Balmer series of doubly ionized lithium? இத வந்து நான் doubly ionized lithium எடுத்துக்கிட்டேன்னா அப்ப அதுக்கு wavelength என்னவா இருக்கும் ஃபைண்ட் பண்ணு அப்படின்றது நம்மளோட கொஸ்டின். ஓகே, இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் பால்மர் சீரீஸ்க்கு நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு லாம்டான்னு எடுத்துக்கலாம். லாம்டா ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் இங்க வச்சுக்கோ. அடுத்தது லித்தியமுக்கு தான் நம்ம வந்து எவ்வளவு லாம்டா வேவ்லென்த் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பால்மர் சீரிஸ் n equal to ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்னவா இருக்கும் செகண்டா இருக்கும். n1 equal to 2 and n2 equal to என்னவா இருக்கும் 3 இருக்கும். அப்ப n1 equal to 2 n2 equal to 3னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட்ரஜனுக்கு ஃபைண்ட் பண்ணலாமா? அப்ப ஹைட்ரஜனுக்கு ஃபைண்ட் பண்ணனா நம்மளோட ஃபார்முலா r into z square 1 divided by n1 square minus 1 divided by n2 square minus n2 square. சரி, அப்போ 6 ஹைட்ரஜனுக்கு z ஓட வேல்யூ என்னது 1. ஹைட்ரஜன் z வேல்யூ 1. அப்போ இதை எடுத்துக்கிட்டேன்னா ரெட் பை கான்ஸ்டன்ட் ஆர்னு வச்சுக்கோ. இப்போ 1 divided by 2 square 4 minus 1 divided by 3 square 9. அப்ப r equal to நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, இத கிராஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 9 minus 4 36 1 by lambda h. அப்ப எழுதுனா 5r divided by 36 1 by lambda h. அப்ப lambda h நமக்கு என்னவா இருக்குது, lambda h equal to 36 divided by
5r. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் செகண்ட் வந்து நம்ம யாருக்கு ஃபைண்ட் பண்ண போறோம்? லித்தியம். அப்போ 1 by lithium lambda lithium equal to அதே சேம் r equal to z வந்து நமக்கு 3 இருக்கும். ஸோ 3 ஸ்கொயர் 9 வரும். 3 ஸ்கொயர் 9 1 divided by same 2 square minus 1 divided by 9. அப்ப 2 square வந்து 4 எழுது. 4 இது வந்து 9 இருக்கும். அப்ப எழுதுனா r into 9 divided by 5 by 36 இருக்கும். அப்ப 5 by 36 எழுதும் போது ஓகே. அப்ப lambda lithium equal to 4 by 5r எழுதிக்கலாமா? கேன்சல் பண்ணுங்க. இப்போ ரெண்டு பேத்துக்குமான லாம்டா ரிலேஷன் தான் கேக்குறாங்க. அப்ப லாம்டா ரிலேஷன் எழுதணும்னா நம்மளோட லாம்டா லித்தியம் ஈக்குவல் டு லாம்டா ஹீலியம். அப்ப லாம்டா lithium divided by lambda helium equal to 4 by 5r into 5r divided by 36. So இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 9 ஆன்சர். lambda by 4, lambda by 9, third option. ஓகே. இப்போ இந்த FST 6ல ஓகே FST 7 இது. இந்த FST 7ல நம்ம வந்து என்ன ரிப்பீட்டடான மோஸ்ட் கான்செப்ட் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறது டியூனிங் ஃபோர்க்கோட ரேஷியோ. டியூனிங் ஃபோர்க்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ரேஷியோ லென்த் ரேஷியோ எழுதுறது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டினா பார்த்திருக்கோம். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தோன்னா நம்மளோட பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம என்ன எழுதியிருக்கோம்? சேஞ்ச் இன் ப்ரெஷர் P2 minus P1 equal to half rho into V ஸ்கொயர்ல இதுல வந்து எப்படி நம்ம அந்த ரூஃப்க்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும் அண்ட் ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரிலேஷன் வச்சு நம்ம எழுதணும். அண்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த கிராவிடேஷன்ல வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா கிராவிடேஷன் இந்த டைம் பீரியட் பேஸ் பண்ணி வெலாசிட்டி ரேஷியோ v1 v2 equal to r2 by r1. அதாவது v1 greater than v2 இருந்துச்சு அப்படின்னா r1, v1 less than v2 இருந்ததுன்னா r1 greater than r2 இருக்கும். இந்த ரிலேஷனும் நம்ம ஃப்ரீக்வெண்டா படிச்சுட்டு இருக்கோம். அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட கேட்டுக்கு வந்து கொடுத்துருக்குற ரிலேஷன்ஸ் வச்சுட்டு ட்ரூத் டேபிள் கரெக்டான ரிலேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்றது. ஸோ ட்ரூத் டேபிள் கொஸ்டின் ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா டயோடு கொஸ்டின். இந்த இதுலயே டயோடு நம்ம வந்து அந்த சர்க்கியூட்ல டயோடுக்கான கரண்ட் டயோட்ல எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது கரண்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கான ஒரு கொஸ்டினும் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த FST 7ல நமக்கு இது வரைக்கும் முன்னாடி கேட்ட ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம உனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன் மோர் ரிலேஷன் என்னன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸ்ப்ரிங்கு வந்து நமக்கு x1 வேல்யூஸ் கொடுக்கறது அப்புறம் x2 வேல்யூஸ் கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் ரிலேஷன் u1 u2 ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா half k x1 ஸ்கொயர் டிவைடட் பை half k x2 ஸ்கொயர் ரிலேஷன் வச்சு எழுதணும் இல்லையா? அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் நமக்கு ரிப்பீட்டடா வருது. ஸோ இதுதான் நம்மளோட FST 7ல இருக்கிற கொஸ்டின் பேப்பருக்கான டிஸ்கஷன். தேங்க்யூ. ஹாப்பி டீச்சிங், ஹாப்பி லேர்னிங்.